ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தரமான 6வது வாரத்தோட 4வது நாள் இரவு வேலை ஓட் ரிசல்ட்ஸாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. சில பேர் இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி அந்த லைக்கையும் தட்டி விட்டுருங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த அனாலிசிஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி எப்படியோ ராஜாங்கம் டாஸ்க் முடிஞ்சுது. சாம்ராஜ்யமாக ராஜாங்கமாக அது ஏதோ ஒரு இழவு. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த டாஸ்க்கே சுத்தமாக பிடிக்கல. டாஸ்க் நல்லா தான் இருந்துச்சு உள்ளே, ஆனால் அந்த கண்டஸ்டன்ஸ் தான் சரியில்லை. ஏன்னா எல்லாமே ரொம்ப மொக்கையாக போச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்லையான்றதை சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா, ரேங்க் டாஸ்க்கு கொடுத்து அதில் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா திவாகர், விஜய் பார்வதி, எஃப்ஜிஓ போட்டாங்க பாருங்கள். சரி, எஃப்ஜிஓ ஓகே, திவாகர் ஓகே, விஜய் பார்வதி எதுக்கியா போட்டிங்க? கடைசியில் பிக் பாஸ் ஒரு ட்விஸ்ட்டை கொடுத்தாரு பாருங்க. அவங்க 3 பேர் ஜெயிலில் தூக்கி போடுங்கன்னு. இதில் ஃபஸ்ட்டாக யார் இருந்தாங்கன்னா சபரி, சுபிக்ஷா, கெமி. சூப்பரில் குரூப்பில் டூப்பு மாதிரி இருந்துச்சு. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். அதே மாதிரி திடீர்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அன்புகாங் பயங்கரமாக சண்டை போட்டு உடஞ்ச விஷயங்கள் செம்ம மாதம் இருந்துச்சு. ஸோ சபரி தான் இதிலேருந்து திருந்தி அந்த அன்புகாங் விட்டு வெளியே அவரோட பர்ஃபார்மன்ஸை கொடுக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா அந்த அன்புகாங்லேயே கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல ஒரு ஆள்னா சபரி மட்டும்தான். ஸோ கொடுப்பாரா இல்லையான்னு தெரியல. ஏன்னா இன்றைக்கி சபரி கிட்ட எஃப்ஜே ரொம்ப மட்டமாக பேசியிருந்தார், கெமி ரொம்ப கேவலமாக பேசியிருந்தாங்க. ஸோ அதை பற்றியும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸில் யாருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சாண்ட்ரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 1,09,185 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 15.91. ஸோ ஃபஸ்ட் பிளேஸ்லேயே தொடர்ந்து இருந்தாங்க. பட் இன்றைக்கி இப்போ இருக்காங்க, நாளை கண்டிப்பாக ஃபஸ்ட் பிளேஸில் இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா பின்னாடியே திவ்யா துரத்திட்டே வராங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 15-25 ஓட்ஸ் தான் டிஃப்ரென்ஸில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சாண்ட்ராவோட கேம் ரொம்ப ஒஸ்ட்டாக தான் போயிட்டுருக்கு. இந்த வாரம் அவ்வளோ அழகாக ஒரு சூப்பரான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சேனாதிபதி அப்படின்ற ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயத்தை கொடுத்தா செம்ம மொக்கையாக பண்ணி கடைசியில் எதிர் நாட்டுக்கு சேனாதிபதி போய் பார்த்துருக்கீங்களா? ராஜா இருப்பாங்க, ராணி இருப்பாங்க, சேனாதிபதி கன்ஃபார்ம் இருப்பாங்க, படைத்தளபதி அவங்க தான். அவங்களே அந்த பக்கம் போயிட்டு அங்கே உட்காந்து சிங் சாக் பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் எங்கே போய் சொல்கிறதுனே தெரியல. இங்கேருந்து போராட்டத்துக்கு துப்பு இல்லாமல் அங்கே போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் கமருதீன் கிட்ட இந்த விஜய் பார்வதியை அப்பப்போ ஏற்றி வேறு விட்டுட்ருக்காங்க. இதெல்லாம் என்னத்தை சொல்கிறதுனே தெரியல. இதில் வேறு விஜய் பார்வதி கிட்ட அப்பப்போ சண்டை வேறு. சண்டையெல்லாம் நல்லா தான் போடுங்க, டாஸ்க்கில் ஒன்றுமே இல்லையன்ற மாதிரி இருந்துச்சு. 2வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா திவ்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 1,09,149 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 15.91. மேலேயும் கீழேயும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி சேமாக தான் இருக்குது சாண்ட்ராக்கும் திவ்யாக்கும். ஸோ பர்சன்டேஜ் ஒரே மாதிரி தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் திவ்யா இன்றைக்கி கானாவனத்தை போட்டு பொலபலம் பொழந்துட்டாங்க. ஏன்னா திவ்யா ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, கானாவனத் கேட்கவே மாட்டார். அவர் தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் 2 கால் இப்படியே மைண்டில் வச்சுட்டு சுற்றிக்கிட்டே இருக்கார். அங்கே கையை வைக்காதீங்க, கையை வைக்கிறார். செம்மையாக இன்றைக்கி போட்டு பொழந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் திவ்யா நாசுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. கமருதீனை நல்லா ஏற்றி விட்டுட்ருக்காங்க. அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு அவங்களுடைய இண்டிவிஜுவல் கேமை கொடுத்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். பட் அதை கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டேன்றது அவங்க கையில் தான் இருக்குது. திவ்யாவை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை சொல்லுங்கள். 3வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா விக்ரம் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தா 97,632 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 14.23. ஸோ விக்ரம் கண்டிப்பாக விக்ரம்லேருந்து விக்ரமா சூப்பராக அந்த 3வது டாஸ்க் ஒன்று நடந்துச்சு பில்டிங் கட்டுறதுல. ஸோ ரொம்ப அழகாக பண்ணார். ஆனால் விஜய் பார்வதி அவரை திட்டிகிட்டே இருந்தாங்க. ஏன்னா அவர் ஸ்டார்டிங் அந்த அடிப்பட்டப்போ பண்ணார்ல, அதுக்காக. அதுக்கப்புறம் சாரி கேட்டாங்க. முடிஞ்சுதா? கொஞ்ச நேரம் பொறுத்து இவர் கேட்குறாரு, சாரி கேட்ட அதை என் டீம் முன்னாடி கேட்குறியா? எது டாஸ்க்காக முடிஞ்சதுக்கப்புறமா, வீக்லி டாஸ்க்கே முடிஞ்சிச்சு, என் டீம் முன்னாடி கேட்டேன்னா எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்குமா? உன் டீம் முன்னாடி எதுக்கு கேட்கணும்னா, நீ என் டீம் முன்னாடி தானே என்னை அசிங்கப்படுத்தினேன். ஏன்டா உன்னை தானே அங்கேயும் சாரி கேட்ட பர்சனெல்லாம் உனக்கு தனியாக வேறு கேட்கணுமா? போயான்ட்ட கலாச்சி விட்டாங்க. தேவையா? அப்போ தான் தெரியுது அவர் விக்ரம் கிடையாது, விக்ரம் அப்படின்ட்டு. அதாவது ஒரு சில பேர் திருந்துற மாதிரி நடிப்பாங்க, திருந்தலாம் மாட்டாங்க. அதுதான் இங்கே விக்ரம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்மளை ஏமாத்தினாரு, இப்போ திருந்துறாமல் நடிக்கிறாப்புல, என்னத்தான் சொல்ல. ஆனால் விக்ரம் பற்றி நிறைய பேர் இப்போ ரொம்ப இதுவாக கலாய்ச்சிருந்தா இருக்காங்க. ஏன்னா முன்னாடி விக்ரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல பேர் வாங்கியிருந்தார். ரொம்ப நல்ல பையன்ப்பா, ரொம்ப நல்ல பையன், யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்கவே மாட்டான் அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா ஐயோ அவனா விக்ரம்பா, பானபத்திரம் ஓனாண்டி அப்படின்ற அளவுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. என்னத்தை பண்ணுறது? 4வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா பார்வதி. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தா 95,253 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 13.88. இன்றைக்கி ரேங்கிங் டாஸ்கில் மேடம் தூக்கி 13வது பிளேஸில் தூக்கி நிற்க வைக்கிறாங்க. மனசாட்சி இருக்குது அவங்களுக்குலாம். அவங்கள அந்த அளவுக்கு மட்டமாக இந்த டாஸ்க்லாம் பண்ணாங்க, இல்லை இந்த பிக் பாஸில் பண்ணாங்களா? பிக் பாஸில் வந்த நாள் முதல் இப்போ வரைக்கும் என்னமா அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் தாண்டி ப்ரொமோ ஃபுல்லாக அவங்க இருந்ததுனால தான் ஓடிச்சு. எங்கே அந்த பொண்ணை வெளியே அனுப்பி பாருங்கள், பிக் பாஸ் சீசன் 9 ஊற்றிட்டு போயிடும்.
ஆனால் அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்து 13வது இடத்துல உட்கார வைக்கிறாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு இடத்துல வந்து சபரியா, 2வது இடத்துல சுபிக்ஷாவும், 3வது இடத்துல கெமியா. என்னையா நடக்குதுன்ற மாதிரி இருந்தது. பட் இருந்தாலும் அந்த டாஸ்க் வந்து நிர்ணயம் போகிறது கிடையாது. அதே மாதிரி விஜய் பார்வதி தலையாக வந்துட்டு எப்படியா வந்துடலாம், இந்த வாட்டி போட்டியில் கலந்துக்கலான்ற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணாங்க. பட் அதுலேயே வந்து மண்ணள்ளி போகிறதுக்கு எஃப்ஜே வந்து ஒரு வேலையை பண்ணி, எஃப்ஜே கூட சாண்ட்ரா, இந்த அரோரா இவங்களாம் என்னத்தை பண்ணுறது பண்ணி அதையும் கெடுத்து விட்டாங்க. பட் கடைசியாக சூப்பராக வந்துட்டு எஃப்ஜே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சுபிக்ஷா ஓட்டை போட்டு அந்த விஷயத்தை செம்மையாக வந்து முடிச்சு விட்டாங்க. நல்லா இருந்துச்சு. பட் இருந்தாலும் கமருதீன் கிட்ட ரொம்ப கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்காங்க பார்வதி. இவங்க 2 பேரும் பிரிஞ்சிருந்தால் தான் ரொம்ப நல்லது. 5வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா திவாகர் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 54,303 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.92. பா ரொம்ப ஒஸ்ட்டுங்க. வாயை திறந்தாலே சரியில்லை. ஆனால் அவர் வாயை திறந்து அவ்வளோ அசிங்கமாக பேசுகிறதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா அங்கே தூண்டுறவங்க தான். இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கானவனத்தை அவரை வந்துட்டு செத்து போயிட்டேன்றாரு, என்னென்னமோ கலாய்க்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் எஃப்ஜே வந்துட்டு ரொம்ப மார்க்கிங் பண்ணி ரொம்ப அசிங்கமாக கலாய்ச்சி, பா எனக்கு ரொம்ப கஷ்டமாக. ஒரு இடத்துல வந்து செருப்பு காமிக்கிறார் திவாகரை பார்த்து எஃப்ஜே. என்ன பண்ணுவீங்க? இந்த மாதிரி இவரை வந்து இவ்வளோ ட்ரிகர் பண்ணிட்டா அவர் வாயிலேருந்து எக்ஸ்ட்ரா என்னென்னமோ வரும், புரியுதுங்களா? அது ஏன்னா நார்மல் ஹியூமன் பீயிங்னா பரவாயில்ல, கண்ட்ரோல் இருக்கும். அவர் அதையும் தாண்டி புனிதமான ஒரு ஆள் அப்படின்போது அவர்கிட்ட எதிர்பார்க்கறது எப்படி? ஆனாலும் இவரும் வந்துட்டு லேஸ்பட்ட ஆள் கிடையாது. வாய் வார்த்தை எக்கச்சக்கமாக விடுறாரு. பட் இருந்தாலும் அவரை வந்துட்டு ஒரு இழிச்ச வாய் மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பாக நம்ம கானா வினோத் நேற்று தான் வந்து சாண்ட்ரா அவ்வளோ தூரம் சொல்லிட்டு போனாங்க. ஆனாலும் திருந்தின பாடு இல்லை. திவாகர் இல்லை, கானா வினோத். 6வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா வியானா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 46,665 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.8. வியானாக்கும் சுபிக்ஷாக்கும் செம சண்டை. கடைசியில் வந்துட்டு அதை வந்துட்டு விக்கல் செக்ரட்டரிகிட்ட போயிட்டு பஞ்சாயத்து போனால் அவர் ஆல்ரெடி அடி வாங்கிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. பேசாதீங்க, மனசு கஷ்டமாக தானே இருக்குது, 2 பேர் பிரிஞ்சு போங்கட்டார். இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் பண்ணாங்க. என்னென்னா எல்லாருமே வந்து அந்த இவங்களை ராணியை விட்டுட்டு அந்த ராஜாங்கத்தை விட்டு போனாங்க. ஆனால் வியானா போகவே இல்லை, சுபிக்ஷாவும் போகவே இல்லை. அது ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு சம்பவமாக இருக்குது. 7வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா கனி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 44,536 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.49. ஸோ கனி இன்றைக்கி உண்மையிலே நல்ல ஒரு கேம் பிளே கொடுத்தாங்க அந்த 3வது டாஸ்கில். எனக்கு ரொம்ப பிடிச்சி, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, அடி செம்மடி வாங்கினாங்க. அதுலேயும் கானா வினோத் ஒரு பாலை தூக்கி விசிறடிச்சார், கண்ணிலேயே வந்துச்சு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் வந்துட்டு அந்த கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணும்போது கீழே ஒருத்தங்க கமெண்ட் செமையாக போட்டாங்க. என்னென்னா அவர் ப்ரோ பேர் தெரில, அவர் என்ன சொன்னார்னா, கனி தானே ஆல்ரெடி வந்துட்டு விஜய் பார்வதி கண்ணில் அடிப்பட்ட போது கேமாக தான் இருக்கணும், அதில் அடிகள் விழதான் செய்யும் அப்படின்னு, வாங்கட்டும் இந்த அடியை அப்படின்னாங்க. ஓ அதுக்கு இதானா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் கனியை அடிச்சுட்டு கானாவோட சாரி கவர் பார்த்தா சபரி மாதிரியே வந்துட்டு திரும்ப கையை தூக்குறாரு அடிக்கிறதுக்கு. இரியா அவங்க அடி வாங்கிட்டு வழியில் துடிச்சிட்டு இருக்காங்கன்ற மாதிரி இருந்தது. பட் ஓரளவுக்கு நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க இன்றைக்கி. 8வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ரம்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 43,500 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.34. வலை வீசு தேட வேண்டியதாக இருக்குது. ரம்யா ஆளையே காணோம், என்னடா நடக்குது அப்படின்னு. ஒருவேளை மேபி அவங்களுக்கு தோணிருக்கும், இந்த வாரம் நம்ம என்னை எப்படி அனுப்பிச்சி விட்ருவாங்க, ஏன்னா நம்ம தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணல அப்படின்னு. இப்படி தான் போன வாரம் நினச்சாங்க, பிரவீனை தூக்குனாங்க. இந்த வாரமும் அப்படியே இருக்காங்க, யாரை தூக்க போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் ஓட்டு ஓரளவுக்கு இருக்குது, ஆனாலும் டேஞ்சர் சொல்ல தான் இருக்காங்க. 9வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா அரோரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43,905 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.28. அரோரா குட்டை குழப்பி, கோழி மூட்டி, சகுனி, இது மாதிரி எக்கச்சக்கமான பட்டங்கள் கொடுக்கலாம். விஷ பாட்டல், ரொம்ப ஒஸ்ட்டு. இங்கேருந்து போகிறதும் அங்கே வந்துட்டு இது பண்ணுறதும், வேணுன்ட்டுமே அந்த பிரச்சனையை கிளறி விடுறதும், பா எப்படி இந்த பொண்ணெல்லாம் இருக்குது அந்த மாதிரி இருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா இதோட இவங்களோட ஃப்ரெண்டு ரியா வந்தாங்க, ஒரு 2 வாரம் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். என்ன மாதிரி ஒரு பேரை வாங்கிட்டு போனாங்க. இப்போ அழகாக ரிவ்யூ பண்ணி செம்மையாக பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இந்த பொண்ணு அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு, ஒரே ஃப்ரெண்டுன்னு வேறு பெருமையாக வேறு பீத்தலாக சொல்கிறாங்க. அந்த பொண்ணு பேரையாவது காப்பாற்ற வேண்டாம், இந்த பொண்ணு பேரையாவது காப்பாற்றலை, அந்த பொண்ணு பேரையாவது காப்பாற்றிருக்கலாம். 2 பேர் நாரி போச்சு. அந்த பொண்ணு நான் இந்த பொண்ணை பற்றி என்ன பேசுகிறதுன்னு சொல்கிறாங்க ரியா. என்னத்தை சொல்கிறது, ஃப்ரெண்டே வந்து ஃப்ரெண்டை பற்றி பேசுறதுக்கு வெக்கப்படுறாங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 42,747 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.23. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அணைய போகிற வழக்கு பிரகாசமாக இருக்கிற மாதிரி இவங்களுக்கு தலை போஸ்ட்டில் வந்து கலந்துக்கிற ஒரு விஷயம் கிடச்சிருக்கு. அதை வந்து பிஜேபி பார்வதிக்காக கொடுத்துருக்கலாமா? இப்போ என்னடான்னா இவங்களுக்கு ஓட்டே இல்லை. எனக்கு தெரிஞ்சு இவங்களை வந்து சேஃப்டும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதுக்கு மேலே இருக்கிறவங்களாம் வந்து கொஞ்சம் வேண்டப்பட்டவங்க மாதிரி தெரியுறாங்க பிக் பாஸ் டீமுக்கு. அப்படிங்கும்போது சுபிக்ஷாவை தான் கழட்டி விட போகிறாங்க. ஸோ அப்படின்னு இருக்கும்போது இவங்களுக்கு பதில் யாராவது உள்ளே வர போகிறாங்களா, இல்லை மீதி இருக்கிற 2 பேரை வச்சு முடிக்க போகிறாங்கன்றது தெரியல. இவங்க எல்லோரும் மொத்தமாக வாங்கின ஓட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6,86,066 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இந்த வாரம்
டபுள் எவிக்ஷன் இருந்தால் யார் யார் போகணும், சிங்கிள் எவிக்ஷன் இருந்தால் யார் யார் போகணும், மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் நண்பர்கள்.